கோடநாடு கொள்ளை வழக்கில் தொடர்புபடுத்தி பேசியதாக மேத்யூ சாமுவேலுக்கு எதிரான வழக்கில் தற்போது சாட்சியம் அளிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி ஆஜராகவில்லை என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, ஏன் இபிஎஸ் இன்று ஆஜராகவில்லை? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். கோடநாடு கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு பற்றி வீடியோ வெளியிட்டதாக டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல், பயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக 1,10,00,000 ரூபாய் மானநஷ்டீடு கோரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக இந்த வழக்கு மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும் தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவரது வீட்டில் மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலனை நியமித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷஃபீக் அமர்வு எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக அறிவுறுத்தியதை தொடர்ந்து ஜனவரி 30 மற்றும் 31 தேதிகளில் ஆஜராகி சாட்சியம் வழங்குவதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வழக்கு மாஸ்டர் நீதிமன்றத்தில் பட்டியலிடப்படவில்லை. அத்துடன் பிரதான வழக்கில் மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவித்துள்ள அவதூறு கருத்துக்களை நீக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் புதிய மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவர் இன்று மாஸ்டர் நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க கூறப்படுகிறது. ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.